ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2 வீடியோ. இதுவுமே மிஸ்டேக் சாரீ தான். சின்ன சின்ன டேமேஜ் இருக்கிற சாரீ, அதுமாரி கரைகள் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். இது சாரியோட பல்லு டிசைன், டேசல்ஸ் இருக்கும். இது வந்து ப்ளவுஸு. இது ஒரு மேங்கோ டிசைன் மாடல் தான். சாரீ சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் ஒரு டேமேஜ் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸு கிட்ட உள்ளடங்கு போயிடும். உங்களுக்கு இந்த இடத்துல வருது டேமேஜு, பார்த்துங்க. வெளியில் தெரியாது. நம்ம சாரீ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல தான் இருக்குது. ஒரு 3/4 மீட்டர் கிட்டக்க தான் இருக்குது. இல்லை நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை ஜாயின் பண்ணி கட்டிக்கிறதாலும் கட்டிக்கலாம். நம்ம இந்த டேமேஜ் தெரியக்கூடாதுன்னா இதோட கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இல்லைன்னா ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணிட்டு சாரியை கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. லைட்டாக உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்டாக அப்படி தான் உங்களுக்கு மிஸ் ஆகும். இந்த 2 டிசைன் மட்டும் தான் மிஸ் ஆகும். இது உள்ளடங்க வரதுனால தெரியாது. நம்ம நார்மலாகவே உள்ளே வந்து ப்ளவுஸ் அட்டாச் பண்ணி தான் வேர் பண்ணுவோம்ல. மற்றபடி சாரியில் வேறு எங்கேயுமே ஒரு டாட் கூட இருக்காது. சூப்பராக இருக்கும் சாரி. இருக்குது மிஸ்டேக் வந்து இந்த இடத்துல தான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு இடம் மட்டும்தான் மிஸ்டேக்கு, வேறு எங்கேயும் வராது. நெக்ஸ்ட்டு சாரி. அதுமாரி இன்றைக்கி போகிற எல்லா சாரிக்குமே ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி தான் வாங்கிக்கணும். சாரியோட ரேட்டு மட்டும் தான் போட்டிருப்போம். அதுமாரி இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இதில் ரிட்டனும் கிடையாது. அதனால் தெளிவாக வீடியோ பார்த்துட்டு எடுத்துங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்லி தான் போடுறோம். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து சாரியில் இந்த கரை இருக்குது. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கரை போயிடும். இந்த சாரியில் அங்கங்கே இந்த கரை இருக்கும். இந்த ப்ளவுஸ் இது டேசல்ஸ் இருக்கும். அந்த நம்ம காட்டுற இடத்துல தான் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இடத்துல கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஒவ்வொருத்தவங்க அது எங்கே வருதுன்னா உங்களுக்கு மிடியில் கூட வரலாம், இல்லை மேலே தெரிகிற மாதிரி கூட வரலாம். அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டா போயிடும். மற்றபடி சாரீ டேமேஜ் எதுவும் கிடையாது. கரை தான் இருக்குது. சூப்பராக இருக்கும் சாரீ. கலர் பெயிண்ட் கலர், ஒரு மாதிரி க்ரீன் கலர் பார்டரு. சாரீ சூப்பராக இருக்கும். சாரியோட பல்லு டிசைன். இதுக்குமே டேசல்ஸ் இருக்குது. இது வந்து ப்ளவுஸு. இதுலேயுமே ஒரு மிஸ்டேக் இருக்குது. லைட்டாக இந்த இடத்துல தறி விலகி இருக்கும். ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். ஒன்றும் பெரிய லெவலில் தெரிஞ்சிக்காது. இந்த கார்னர் 2 கார்னரில் மட்டும் தெரியும். சாரியில் அந்த தறி விலகுனது தெரியவே தெரியாது. சாரீ சூப்பராக ஒரு கோடு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சாரீ சூப்பர் சாரீ. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கிளியாது, எதுவும் ஆகாது. அந்த இடத்துல வந்து நூல் வந்து லைட்டாக தறி விலகி இருக்குது. டேசல்ஸோடு இருக்கும். வித் டேசல்ஸோட உங்களுக்கு இந்த மாடல்லே வந்து எனக்கு நல்லா இருக்கணும், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இருக்குது. அதோட ரேட்டு வேறு. இது மிஸ்டேக் சாரீ மட்டும் ரேட்டு தனி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. சாரியோட பல்லு டிசைன். இது வந்து கரைப்பகுதி மட்டும்தான் உங்களுக்கு. சும்மா அந்த லைட்டாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் கரைப்பகுதியில் கட்டியான மாரி இருக்கும் லைட்டாக ப்ளவுஸு. அது வந்து நீங்கள் ஃபால்ஸ் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். மற்றபடி சாரியில் உங்களுக்கு பெரிய லெவலில் மிஸ்டேக் கிடையாது. இடத்துல மட்டும் லைட்டாக அந்த கரை கட்டான மாரி இருக்கும். இந்த ஒரே ஒரு இடம் தான். அதை நீங்கள் அப்படியே இந்த கரை ஃபுல்லாகவே அப்படியே மடித்து ஓர அடிச்சிட்டிங்கன்னா கூட போதும். இல்லை ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணாலும் தெரிஞ்சுக்காது, நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழ எல்லோ வித் பிங்க்கு குருவி சாரீ. சாரீ நல்லாயிருக்கும், ஆனால் ப்ளவுஸ் இல்லை. பல்லு டிசைன். இதுக்கு ப்ளவுஸ் மட்டும் இல்லை. சாரீ வந்து நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் மட்டும் தான் இந்த இடத்துல மொழியை தெரிவிப்பேன். கட்டாக இருக்கும். சாரீ 5.5 மீட்டர் இருக்கும். ப்ளவுஸ் மட்டும் இல்லை சாரிக்கு. கலர் ப்ளவுஸு வேர் பண்ணிக்கலாம். மற்றபடி சாரியில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் தான். ஒரே ஒரு இடத்துல சாரீ சூப்பராக இருக்கும். ஒரு டாட் கூட இருக்காது சாரியில். ஆனால் ஒரே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் மேலே கரை பகுதியில் இது அப்படியே ஜிக்ஸாக் மாரி கொடுத்தாலும் சரி, லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது முந்தி சைடு தான் வருது. ஏன்னா இது கீழே நமக்கு முந்தி கீழே போயிடும். அதனால் இது பெருசாக தெரிஞ்சிக்காது. இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் கரெக்டாக இருக்குது மேலே. சாரீ சூப்பராக இருக்கும். பாண்டிச்சேரிக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு. அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சாரிக்கு 60 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஏன்னா மற்றவங்களாம் 100 ரூபாய்க்கு கூட வாங்குறாங்க. நாங்கள் கம்மியாக தான் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். சாரியில் ஒரு டாட் கூட இருக்காது. அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கட் ஆகிருக்கு. அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெரியாது. அதுவுமே கீழே போயிடும், தெரிஞ்சுக்காது அந்த அளவுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் எல்லோ பல்லு ப்ளவுஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெல்ட்டிங் இஷ்யூ தான். பார்டரில் கீழே கரைப்பகுதி. அது நீங்கள் அப்படியே மடித்து அடிச்சுக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபால்ஸ் மாரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அந்த கரைப்பகுதி தான். மற்றபடி சாரீ நல்லா தான் இருக்கும். கரைப்பகுதி மட்டும் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்கும். லைட்டாக முன்னும் பின்னுமாக இருக்கும். அது மெல்ட்டிங் இஷ்யூவில் வர்றது தான்.
இந்த கரைப்பகுதி ஒரு சில இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்குது, ஒரு சில இடத்துல நல்லாவே இருக்கும். சூப்பராக இருக்கும் சாரீ. சாரியில் எந்த ஒரு டாட் கூட இதுலேயுமே இருக்காது மிஸ்பிரிண்ட்டு. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் டேமேஜ் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு தறி விலகின மாதிரி நூல் விட்ட மாதிரி இருக்கும். அது இந்த முந்தியில் இந்த டிசைனில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் தெரிஞ்சுக்காது, நல்லாவே தெரியாது. நம்ம ஜூம் பண்ணி இப்படி பார்த்தா தான் தெரியுது, மற்றபடி தெரியவே இல்லை. சாரீ நல்லாயிருக்கும். இந்த மிடில் தான் இருக்குது. இந்த பல்லுவில் வரும், நமக்கு இந்த பல்லுவில் போயிடுவது டிசைனில். ப்ளவுஸு சாரீ நல்லாவே இருக்கும் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு பிங்க் வித் க்ரீன். நெக்ஸ்ட் இந்த மாடல் நிறைய பேர் கேட்டதுங்க, இது பிங்க் கலரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கரைப்பகுதியே உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஹோல்ஸாக நீட்டாக இருக்கும். கரைப்பகுதி ஃபுல்லாகவே அந்த கரைப்பகுதியை அப்படியே இந்த பிங்க்கை அப்படியே மடித்து நீங்கள் அடிச்சுக்க வேண்டியதான். அடிச்சிட்டிங்கன்னா தெரியாது. ப்ளவுஸ் இது நல்லா சாஃப்டாக இருக்கும், காட்டன் சாரீ, நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். இது வந்து கரைப்பகுதி மட்டும் உங்களுக்கு அப்படியே மடித்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் கரை வந்து 2 ஹோல் மாதிரி வரும் பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் சாரீ. இந்த ப்ரௌன் கலரு, பாக்கி கலரு. இது வந்து நான் உங்களுக்கு ஓவர்லாக் ஃபுல்லாகவே 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில். இது ஒரே ஒரு இடத்துல கரை இருக்கும். இது வந்து பல்லு டிசைன், பல்லுவில் டேசில்ஸ் இருக்குது. இது வந்து ப்ளவுஸு. இந்த பல்லு கிட்ட இந்த சாயம் பட்டிருக்கும், ஒரு வானவில் கலர்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்காங்க. இது நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள், போகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இதில் இந்த சாரியோட கலர்ஸ் போடுவாங்களே, அந்த கலர் பட்டிருக்கு லைட்டாக சாரி சாயம். இது முந்திக்கிட்டு தான் வருது, மற்றபடி சாரி நல்லாயிருக்கு. வேறு எங்கேயுமே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. டாசில்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ரஃப்யூஸ்க்கு வேர் பண்ணுறா வேர் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் மெட்டீரியல். நம்ம பார்த்தா அதே மாடலே ப்ளூ பல்லு ப்ளவுஸ். இதுவுமே பார்த்திங்கன்னா 2 சைடும் அந்த கரைப்பகுதி மட்டும் மிடில் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த கரைப்பகுதி உங்களுக்கு ஒரு நூல் இழுத்த மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுதான். அது அப்படியே நீங்கள் மடித்து அதே ஓரம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். தெரியும் நல்லாவே நீட்டாக. அது அப்படியே மடித்து அடிச்சுக்க வேண்டியதான். இது பல்லு டிசைன். இது ப்ளவுஸு சாரி, இதுதான் பல்லு. ப்ளவுஸ் இது சாரீ சூப்பராக இருக்கும். இந்த காட்டனு நல்லா ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த ஒரு இடத்துல நூல் அப்படியே இழுத்துருக்கு. ப்ளவுஸுக்கு சைடில் தான் வருது. இது ஃப்ளீட்ஸ்குள்ளே கூட போய்டும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரௌன் வித் எல்லோ. இது வந்து ப்ளவுஸு, பல்லு டிசைன், டாசில்ஸ் இருக்கும். இதில் ஒரே ஒரு உங்களுக்கு டேமேஜ் இருக்கும். இது ஆனால் மிடில் போய்டும். நீங்கள் ஃப்ளீட்ஸ் உள்ளே சொருகுறோம் பார்த்தீங்களா, அங்கே போய்டும். நான் செக் பண்ணிட்டேன். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் ஒரு லைட்டாக ஹோல் மாதிரி தெரியுது பாருங்கள். இது நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே சொருவோம் பார்த்தீங்களா, அது உள்ளே போய்டும், ஃப்ளீட்ஸுக்குள்ளே போய்டும். அதனால் வெளியில் தெரியாது. மற்றபடி சாரீ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை மாடல் சாரியோட பல்லு ப்ளவுஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி வரும், சும்மா ஒரு லைட்டாக அந்த ஆயில் கோடு மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து பாருங்கள். இது வந்து ப்ளவுஸு பக்கத்தில் இருக்குது, இது உள்ளே போய்டும், தெரியாது. இந்த ஒரு இடத்துல இருக்கும், இது ஃப்ளீட்ஸ் கிட்ட வரும், ஆனால் அதுவும் தெரியாது. இந்த கோடு மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான். மற்றபடி சாரீ நல்லாயிருக்கு. ஒரு எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ. இதுலேயுமே இந்த ஒயிட் மிஸ் பிரிண்ட் தான் கொஞ்சம். பல்லு இதுலேயுமே இந்த கோடு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸு பாருங்கள். இது கூட ப்ளவுஸுக்கு பக்கத்தில் வருது, வெளில தெரியாது. ஆனால் மிடில் ஒரு கோடு வருது, நீட்டாக ஒரு கோடு வருது பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்ட் சாரீ, ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ, க்ரீன் கலர் பார்டரு. சாரீ சூப்பராக இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு மிஸ் பிரிண்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. சாரியில் அந்தளவுக்கு வெளில தெரியாது. இது வந்து பல்லு டிசைன், உங்களுக்கு உள்ளடங்க தான் இருக்குது. ப்ளவுஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லீனாக இருந்தீங்கன்னா ப்ளவுஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா உள்ளுக்குள்ளேயே அப்படியே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்குது பாருங்கள். இந்த சாரீ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல தான் இருக்குது இந்த இது. நமக்கு உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. வீட்டில் நம்ம ரஃப்யூஸுக்கு தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். சாரீ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், வெளியில் தெரியாது. சாரீ உள்ளடங்க தான் இருக்குது, வெளியிலலாம் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். முந்திக்கிட்ட அப்படிலாம் வெளில தெரியாது. சாரீ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல தான் அந்த ஒயிட் மிஸ் பிரிண்ட் ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சித்தாந்த சாரிலே இது வந்து கோட்டா சில்க் சாரீ. உங்களுக்கு அதிலே இருக்குது பாருங்கள். சாரீ நல்லாயிருக்கும், ஆனால் இதுலேயும் ஒரு டேமேஜ் இருக்குது. ஒரு சின்ன ஹோல் இருந்துச்சு ஒரு இடத்துல. அது ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
அதிலே உங்கள் ஸ்டிக்கரில் என்ன சாரீங்கிறதே தெரியும். கோட்டா சில்க் சாரீ சூப்பராக இருக்குது. சாரீ நல்லா சாஃப்டாக ரஃப்யூஸ்க்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள். பல்லுக்கு அந்த டிசைனுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு 2-3 ஹோல்ஸ் சின்னதாக. அதுதான் மிஸ்டேக் இதில். சாரீ மற்றபடி சூப்பராக இருக்கும். கோட்டா சில்க் சாரீ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபுல்லாக ஜரியில் எனக்கு செக்குடு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இடத்துல இந்த ஹோல் தெரியும். இல்லை எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஜிபே, ஃபோன்பே, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான். சிஓடி ஆப்ஷன் கிடையாது. அதுமாதிரி இந்த சாரீக்கு எல்லாத்துக்குமே ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி தான் வாங்கிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.